ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசப்புக்கப்புறம் சரகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்துவோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்குது? டேய், யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது, எது கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியடா, ஆனால் இப்படி வந்து கோத்துடுவேன்னு நினைக்கலையேடான்ற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷனு. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்துங்க கர்த்தருன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு ஆடுறாரு. டே அப்பா சாமி. முத்து ஒரு பக்கம் வில்லன் பட ரேஞ்சுக்கு, அதாவது சகலை விசஸ் ரகலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகலை கிட்ட போய் ரகலை பண்ணலாமாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இவர் போயிட்டு டே என்ன பழி வாங்கிறதுக்காக தான் எங்கள் அண்ணனை தூக்குனியான்னு சொல்லி கேட்கடே, உங்கள் அண்ணங்கிறதே எனக்கு இப்போ தான்டா தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்கவே மாட்டேன்டா, கேஸை ஃபைல் பண்ணி உள்ளே வச்சிருப்பேன்ல அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம முத்து இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம பையனை கூட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அண்ணாமலை உசாராகி இவரை வெளியே போக சொல்லிட்டாரு. கடைசியில் இன்னொரு போலீஸார் வர அவர்கிட்ட கேட்க அப்புறம் பாவமாக இருந்து அவங்க வெளியே விட்டுட்டாங்கங்க. வெளியே விட்டதுக்கப்புறம் இவருக்கு சட்டப்பட்டெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வர, அப்பா என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒப்பாரி வைக்கிறாரு. இதை பார்த்த நம்ம அண்ணாமலையால் தாங்க முடியலங்க. உடனே இதுக்கு ஒரே வழி பாட்டியை வர வச்சு சரி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பக்கம் சீதா நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து, அதாவது யார், போலீஸ்கார், டிராஃபிக் போலீஸ்கார் அங்கிள் அவர் வந்து நிற்க, அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்ட்ட நான் பேசணும், இப்போ என்ன தான் முடிவாக சொல்கிறேன், என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லு அப்படின்றாங்க. இப்படி திடீர்னு கேட்டால் எப்படி அடிப்பாவி, திடீர்னு கேட்க நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேனே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு உடனே தெரிஞ்சாகணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டாரு. இப்போ நான் வருவேன் திருப்பிட்டு, நீ என் பைக்கில் ஏறுவியா ஏற மாட்டியா, ஏறுனா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் இவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. காக்கி சட்டை போட்ட மச்சான்னு பாட்டை போட்டுவிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.